கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் 4 முறை தினமும் ஜெபிக்கிற அந்த ஜெப அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனை அவர் வழங்குகிறார் என்பதை குறித்து வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். அருமையான தேவ ஜனமே, லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னும் வேதத்தில் அநேக பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இவ்விதமாக சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. இப்படி காலையில், மத்தியானம், சாயங்காலம், இரவு நீங்கள் ஜெபிக்கும் போது முதலில் அதிகாலை ஜெபம் என்ன ஆசீர்வாதத்தை தருகிறது என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதிகாலை நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் சந்திப்பதற்கு முன் தேவனை சந்திக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை எதிர்க்கும் ஒவ்வொரு பர்வதங்களை போருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ள தேவன் உங்களை அதிகாலை அபிஷேகம் பண்ணுகிறார். இரண்டாவதாக, மத்தியான வேளையில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மத்தியானம் பகல் அந்த உஷ்ண நேரத்தில் மத்தியானம் பழக்கும் சங்காரத்திற்கு நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். மூன்றாவதாக, சாயங்கால வேளை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சாயங்காலம் தேவனோடு கூட போய் தனித்திருந்து உறவாடினார். அந்த சாயங்காலம் இரவு நேரத்தில் நமக்கு விரோதமாக எழும்ப போகிற எல்லா ஆயுதங்களையும் எதிர்த்து நிற்க நீ திராணி உள்ளவளாகும்படி சாயங்கால நேரத்தில் தேவனோடு கூட போய் ஜெபிப்பது உன்னை இரவெல்லாம் உன்னை உன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக சாயங்காலத்தில் ஜெபிக்க வேண்டும். இரவு நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும் அதிகாலை ஜெபிக்கும் பொழுதும் பாருங்களேன், இரவு நேரத்தில் 12 to 2 மணியில மந்திரவாதங்களும் சூனியங்களும் நம்மளுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, தேசங்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்யப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அநேகர் காப்பாற்றப்படுவார்கள், நீங்களும் உங்கள் குடும்பங்களும் காப்பாற்றப்படுவீர்கள். இதற்கு தான் அதிகாலையில் தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்தி சந்தி மத்தியான வேளையில் மட்டுமல்ல, முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமங்களையும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு அவருடைய ஜீவனை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய தயவை நமக்கு அளிக்கும் பொழுது மரித்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு பகுதி உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று உயிர்ப்பிக்கப்படும் தேவனுடைய தயவு நம்ம மீது வெளிப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் தலைகளாக அவரே மாற்றி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 30:5 ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகி தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, 4 நேரம் நீங்க ஜெபிக்கிற அபிஷேகத்தை இன்றைக்கு கருத்தரித்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அவருடைய தயவோ நீடிய வாழ்வை உங்களுக்கு தரப்போகிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இன்றைக்கு ஜெபிக்க முடியாமல் இருக்கிற ஒரு மீது கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர்கள் மேல் தங்குவீராக, பரிசுத்தவர்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரை ஜெப ஆவியினால் நிரப்புங்கப்பா, விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. 4 முறையும் ஜெபிக்கிறவர்களாக, சாமக்காரர்களாக எழும்பி ஜெபிக்கிறவர்களாக கர்த்தருடைய ஆவி இன்றைக்கு அபிஷேகம் பண்ணி உம்முடைய சமூகத்திலிருந்து நீடிய தயவையும் நீடிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஜெபிக்க முடியாதவர்கள் இன்றைக்கு உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு எழும்பி ஜெபிக்கிறவர்களாக சாட்சிகள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சர் ஷீலா ரசோரி. ஆமென்.